ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் துண்டு மீன் சமைக்கிறதை தான் காட்டியிருக்கேன். வாங்க பார்ப்போம். நான் 1/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் சேர்க்கேன். கறி பவுடர் ரெசிபி வேணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி சேர்க்கேன். 2 பச்சை கொச்சிக்காய் சேர்க்கேன். ஒரு லெமன் சைஸில் புளிட தண்ணி சேர்க்கேன். இப்போ மீனுக்கு தேவையான அளவு தண்ணிப்பால் சேர்க்கேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 கப் இருக்கும் இது. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ ஒரு சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டில் ஆயில் சேர்க்கேன். அதில் ஒரு 1/2 வெங்காயத்தை சேர்க்கேன். தாளிக்க இது நல்லா பொரியட்டும். இதில் கறிவேப்பிலை ஒரு பொடி சேர்க்கேன் வாசனைக்காக. இதில் ஒரு டீஸ்பூன் சீரக பவுடர் சேர்க்கேன். ஒரு டீஸ்பூன் கட்டர்தூள் சேர்க்கேன். சீரகம் எதுக்குன்னு சொன்னால் கறி நல்லா இறுகி வரும். கட்டர்தூள் சேர்த்திங்கன்னா தாளிக்கக்குள்ளே கறி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா ரெட்டிஷாக வரும். இப்போ நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற கறி கலவையை இதில் சேர்க்கேன். நல்லா கலக்கி விடுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஃபிஷ் பீஸஸ் எல்லாம் அதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கே மீன் துண்டுகளையெல்லாம் நான் அதில் சேர்த்துட்றேன். அப்போ தான் நல்லா கறி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு சிலவங்க கடைசியில் மீன் துண்டுகளை வைப்பாங்க. ஆனால் நான் ஆரம்பத்திலேயே மீன் துண்டுகளை சேர்த்துடுவேன். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் லிட்டால் க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டால் இப்படித்தான் வரும். இப்போ இது ஓரளவுக்கு ஆணங்கள்லாம் பற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நாம் கொதிக்க விடுறோம். இந்த கொதிக்கக்குள்ளேயே இந்த இதில் ஆணங்கள்லாம் நல்லா வத்திடும். மீனும் இந்த ஆணமும் சரிசமனாக இருக்கணும். எப்பயும் ஆணம் மீனை விட அதிகமாக வைக்கக்கூடாது. மீனும் ஆணமும் சரிசமனாக இருக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும், கறி திக்னஸாக. இப்போ இதில் ஒரு 1/2 கப் மட்டில் நல்லா திக்கான கோகோனட் மில்க் ஊற்றுறேன். அது நல்லா கொஞ்சம் கறி இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக திக் கோகோனட் மில்க் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் இதில் எகெயின் 3/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்கேன். ஏனெண்டா இது கறி நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தான் கடைசியில் சேர்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கறியை இன்னொரு நாளைக்கு சமைச்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமே நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களின் டார்லிஸ் டேஸ்ட் டிஷ்ஷஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.